ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குக் வித் குட்டியிலைங்க ஒரு வித்தியாசமான மஷ்ரூம் மிளகு வறுவல் தான் பார்க்க போகிறோங்க. யூஸ்வலாக மஷ்ரூமை வச்சு நிறைய டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ் செஞ்சுருப்போங்க. ஆனால் இது மாதிரி ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. மிளகுல வந்து நம்ம செய்ய போகிறோங்க. இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துக்கலாங்க. இதுக்கு ஒரு சின்ன பட்டை துண்டுங்க, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, சோம்பு, மிளகு கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக ஜீரகங்க, ஒரு பே லீஃப் எடுத்துருக்கோங்க, சின்ன வெங்காயம் தாராளமாக எடுத்துக்கணுங்க, பூண்டு, இஞ்சி. நீங்கள் எடுத்துக்கிற மஷ்ரூமோட அளவு பொறுத்து இந்த மசாலாவோட அளவுகளை வந்து அதிகம் பண்ணிக்கலாங்க, கம்மி பண்ணிக்கலாங்க. நீங்கள் இது மாதிரி வந்து ஒரு இடிக்கல்லில் போட்டு நம்ம எடுத்துருக்க மிளகு, ஜீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் இது மாதிரி ட்ரை பவுடராக முதல்ல வந்து தட்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் மிக்சியில் கூட ஒரு கோர்ஸாக இது மாதிரி அரைக்க முடியும்னா அரைச்சிக்கலாங்க. அப்புறம் இதை வந்து அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கிறோங்க. இப்போ அதே இடிக்கல்லில் வந்து வெங்காயம், சின்ன வெங்காயம் வந்து எடுத்து வச்சுருக்கோங்க. அதை வந்து இது மாதிரி நசுக்கி எடுத்துக்கலாங்க. 1-2 நசுக்கி எடுத்துக்கோங்க. பூண்டும் இஞ்சியும் இதே மாதிரி வந்து தட்டி எடுத்துக்கலாங்க. இது மாதிரி தட்டி நசுக்கிங்க, பேஸ்ட்டாக அரைக்காமல் இது மாதிரி தட்டி செய்கிறப்போ அதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு டேஸ்ட் இருக்குங்க. அதுக்காக தான் இது மாதிரி செய்கிறோங்க. இதுதான் வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்ம செய்கிறதுங்க. இது மாதிரி நீங்கள் தட்டி செஞ்சு பாருங்கள். சிக்கனும் வந்து இதே மாதிரி செஞ்சு நான் ஒரு ரெசிபி போட்டிருக்கேங்க நம்ம சேனலில், உங்களுக்கு வேணால் அதுவும் கூட பார்க்கலாங்க. இப்போ இதுக்கு கொஞ்சம் மசாலா பவுடர் என்னென்ன எடுத்துருக்குன்னா, மிளகு பவுடருங்க, மல்லி பவுடர் கொஞ்சமாக கரம் மசாலாங்க, அப்புறம் வந்து தனி மிளகாத்தூள் எடுத்துருக்கேங்க. நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து அதிகம் பண்ணிக்கலாம், கம்மி பண்ணிக்கலாங்க. இப்போ கடாய் வச்சு நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. நல்லெண்ணெய் வச்சு பே லீஃப் போட்டிருக்கோங்க. அது கொஞ்சம் சூடான உடனே தட்டி வச்சுருக்க வெங்காயம், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் வந்து போட்டுக்கலாங்க. இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டுட்டு இது வந்து ரொம்ப ப்ரௌனாக ஆகணும்னு இல்லைங்க. உடனே நம்ம மஷ்ரூம் போட்டோம்னா கூட அந்த வெங்காயம் மஷ்ரூம் வந்து வரத்துக்குள்ளே இந்த வெங்காயமும் அது கூட வந்து நல்லா சேர்ந்து வறுபட்டு வந்துடுங்க. இப்போது நம்ம வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாம் தட்டி வச்சுருக்கிறத வந்து சேர்த்துட்டுங்க. மஷ்ரூமை இந்த சைஸு க்யூப்ஸாக இதோட பொடியாக கட் பண்ணிக்கினாலும் உங்களோட இஷ்டம் தாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நான் இன்றைக்கி பெரிய க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கேங்க, அது மாதிரி கட் பண்ணிக்கலாங்க. இப்போ உப்பு இதுக்கு தேவையானதை போட்டுக்கலாங்க. நான் ஒரு அரை தக்காளி மட்டும் இப்படி வந்து போட்டுக்கிறேங்க. இப்படி போட்டோம்னா தக்காளி வந்து பச்சை வாசம் வராதான்னு நினைக்காதுங்க. இது வந்து நம்ம மஷ்ரூம் வெந்து வரப்போ இந்த தக்காளி இருக்க இடமே தெரியாமல் நல்லா நம்ம மஷ்ரூமோடு சேர்ந்து இதுவும் வந்து சூப்பராக வெந்து வந்துடுங்க. இப்போ நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டுங்க. நம்ம தண்ணி வந்து தெளிக்கணும்னு அவசியம் இல்லைங்க, மஷ்ரூம்லேயே தண்ணி வரும். இப்போ நான் இடித்து வச்சுருக்க அந்த மசாலா பவுடரும் 2 காஞ்ச மிளகாவும் கிள்ளி இது கூட சேர்த்துக்கிறேங்க. இதை நல்லா கலந்து விட்டு மூடி வச்சுருங்க. மஷ்ரூம் உங்களுக்கு வேணுன்னா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சும்மா தெளித்து விட்டு மூடி வைக்கலாங்க. தேவைப்படாது, ஏன்னா மஷ்ரூம்லேயே வந்து நமக்கு நல்ல தண்ணி வரும் பாருங்கள், எவ்வளோ தண்ணி வந்திருக்கு. அதே வந்து நமக்கு மஷ்ரூம் வேகிறதுக்காக போதுமானதாக இருக்குங்க அதில் வர தண்ணியை. ஏன்னா இது நம்ம ட்ரையாக தானே செய்ய போகிறோங்க. அதனால் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா பவுடர்லாம் சேர்த்துக்கிட்டோங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி தான், நீங்கள் எவ்வளோ காரம் சேர்த்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இதெல்லாம் அதிகம் பண்ணிக்கலாம், கம்மி பண்ணிக்கலாங்க. இது கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கிற ஒரு ரெசிபியாக தான் இருக்குங்க. ரசம் சாதம், தயிர் சாதத்தோட சூப்பராக இருக்குங்க தொட்டுக்கிறதுக்கு. சும்மா ஒரு புலாவ், வெஜிடபிள் புலாவ் இல்லைன்னா ஒரு கீ ரைஸு, அது மாதிரி ப்ளைன் ரைஸ் எதாவது செஞ்சு கூட இதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நான்வெஜ்ஜு சாப்பிட முடியாது அப்படிங்கிற அன்றைக்கி நான்வெஜ்ஜுக்கு பதிலாக இது மாதிரி ஒரு ரெசிபி எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. அதே ஃப்ளேவரில் இருக்கும், ஆனால் மஷ்ரூமில் செஞ்சுருக்கோம். இப்போ நான் கொஞ்சம் புதினாவும் சேர்த்து கலந்து விட்டுட்டேங்க. இப்போ 2 நிமிஷம் மட்டும் நல்லா மூடி வச்சு இறக்கிட்டோம்னா சூப்பராகனா நம்மளோட மிளகு வறுவல் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். மஷ்ரூம் மிளகு வறுவல் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. தக்காளி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பாருங்கள், இருக்கிற இடமே தெரியாதுங்க. அவ்வளோ நல்லா வந்து இந்த மஷ்ரூமோட பாண்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட மஷ்ரூம் மிளகு வறுவல் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஸ்பைஸியாக சூப்பராக இருக்குங்க. ஒரு ரசம் சாதம் மட்டும் வச்சுட்டு இதை வந்து லஞ்சுக்கு நீங்கள் பேக் பண்ணுறதுனா கூட பேக் பண்ணி தரலாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நான் இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழை பொடியாக கட் பண்ணி அதுவும் சேர்த்துக்கிறேங்க. இதெல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிட வேண்டியதுதாங்க. இது வந்து ஒரு ஸ்பைசி லவராக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சேவ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைன்னா செய்கிறவங்களுக்கு வந்து இதை ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அவுட்புட்டு. கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் சேவில் போட்டுட்டு
ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி ரெசிபி பிடிச்சிருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். எப்போவுமே செய்கிற மஷ்ரூம் டிஷ்ஷை விட இந்த டிஷ் வந்து ரொம்ப வித்தியாசமானதாக இருக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.